இதுலதான் நம்ம பொறுத்து போறோம், பொறுமையா போறோம். நம்ம கோழைகள் கிடையாது, பயந்தாங்குடிகள் கிடையாது. ஜான் ஜே மேல 3 விதமான அட்டாக். புகை ஸ்டேஜ்ல வந்து புகை வர மாதிரி செய்யறாரு அப்படின்னு அவரை கடுமையை எதிர்க்கிறாங்க. உங்களுக்கு சின்ன பள்ளி சேர்ந்து நீங்களும் தேவனுடைய வீடு மெட்டாண்டி வார்டுங்க. நியாய தீர்ப்பு தொடங்கிருச்சு ஜான் ஜெபராஜ் அவர்களுக்கு. எந்த ஒரு மார்க்கத்தவரும் தங்க தெய்வத்தை வழிபடுறது அவங்க ஆட்களை வந்து நிறுத்தினதா எனக்கு தெரியல. உடனே நான் யாருன்னு காட்டுறேன், நான் உனக்கு அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன். அநீதிக்காரருக்கு நீங்க போக துணிகிறது என்ன? 1 குருந்தியர் 6 கூட வாசித்தேன். உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தவான்கள்ட்ட வழக்கத்திக்கு ஆள் இல்லையா? அவரை பற்றி அந்த மாதிரி வேற சில பெண்களோ குழந்தைகளோ யாராவது வந்து அவர் மேல உங்ககிட்ட அந்த மாதிரி பழி சொல்லியிருக்கிறாங்களா? சாதாரண குடும்ப பின்னணியிலிருந்து கற்றடால் உயர்த்தப்பட்ட மனுஷன். குறிப்பா சொல்லணும்னா அந்த கொய்யான்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். பைபிள் மடியில வச்சிருக்கோம், இருதயத்திலையும் வச்சிருக்கோம். நடனம் அப்படின்றது வந்து இன்னைக்கு நேற்று வந்தது கிடையாது. ஒரு நடனம் ஆடுற உங்களுக்கு ஒரு 20 வயசு குறைஞ்ச இந்த வாலிபனோட சேர்ந்துருக்கீங்க. அந்நிய அக்னி அப்படின்றான். அந்நிய அக்னி வந்திருந்தா ஏதாவது ஆயிருக்குன்னு இது அந்நிய அக்னின்றாங்க. அப்போ ஒரிஜினல் அக்னி எதுன்னு தெரியல. நடனம்ன்றது பைபிள் கலாச்சாரம். பைபிள் கலாச்சாரம். நீங்க தாவீதை மட்டுமே மேற்கோள் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. வாலிபர்கள் வந்து உற்சாகமா இருக்கிற பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு. வாலிபர் அவ்வளவு சீக்கிரம் மூவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு அவர் ரெஸ்பாண்ட் பண்ணும்போது அப்படியே குளிச்சுட்டுவார். குளிச்சுட்டு நல்லா இருந்துச்சுல அவ்வளவுதான் சொல்லுவார். அவர் ரோட்ல ஆடினாரு, சர்ச்சில் ஆடினாரு. ஆமா. சோ பில்டிங் வந்து சர்ச் கிடையாது, நம்ம தான் சர்ச். முதல் டான்ஸ் ஆடி களி கூர்ந்து டான்ஸ் ஆடின ஆள் யார் தெரியுமா? நான் சொன்னா ஆச்சரியப்படிய ஆபிரகாம். டான்ஸ் வந்து கம்பல்சரி ஆடணும், அப்படி யாரை கட்டாயப்படுத்து. உண்மையில கிங் ஜெனரேஷன் சர்ச்சில் என்ன நடந்துச்சு? பெருமதிப்பிற்குரிய போஸ்டர் டேவிட் பிரகாஷ் ஐயா அவர்களுடைய சபையர். நான் அவங்களோட 20 வருஷம் ஊழி செய்தேன். அவங்க இதுல இன்வால்மெண்டா அப்படின்னே கேட்டாங்க. அப்ப அவருடைய நோக்கம் வந்து இதை நிறுத்தி அவர் ஆரம்பிக்கணுங்கிறதா இருந்திருக்கு. இப்படி ஆயிட்டா எனக்கு நம்பவே முடியல. இப்படி செய்வாங்களா கிறிஸ்தவ சமுதாயத்துல? இத்தனை தீமைக்கு ஒண்ணு கூட தேவன் காரணம் அல்ல. எத்தனை பேர் சமூக வலைதளத்துல தூசிப்பீங்க, காரி தூக்குவீங்க, கல்லெடுத்து அடிப்பீங்க. 100 பேர் 1000 பேர். ஜான் ஜெபராஜ் இவ்வளோ தீமை செஞ்சாங்க, அவங்களெல்லாம் மன்னிச்சிருக்காரு. இப்ப அந்த ஆட்கள் பார்த்து அண்ணேன்னு கட்டி பிடிச்சி அழுதுருவாரு. அவருதான் லகுவான இருதயம் கொண்டவர். வரையும் ஓடும் போல என்னமோ தெரியல. சந்தோஷம். சிலர்லாம் நீங்க அவரை விட்டு கொடுக்காம பேசுறீங்க, அப்போ ரொம்ப அப்பழுக்கற்றவரா, ஒரு தப்பு கூட செய்யலன்னு கேட்பாங்க.